Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல கிளாஸ் 9th NCERT சயின்ஸ்ல நம்ம சாப்டர் 1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 வீடியோ இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருப்போம். அந்த வீடியோல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பார்ட்டை வந்து பாருங்க. ஸோ இந்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டர்ல இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்டிவிட்டி 1.1 1.2 we saw that particles of sugar, salt, dettol or potassium permanganate got evenly distributed in water. So first 1.1 ஆக்டிவிட்டிலையும் 1.2 ஆக்டிவிட்டிலையும் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா சுகரு, சால்ட், டெட்டால், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இந்த சப்ஸ்டன்சஸோட பார்ட்டிகல்ஸ் என்னாச்சு, அது வந்து வாட்டர்ல ஈவனா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தது. சிமிலர்லி வென் வி டேக் டீ, காஃபி ஆர் லெமனேட், particles of one type of matter get into the spaces between the particles of the other. அதாவது இப்போ வந்து அதே மாதிரியே எப்படி வந்து சுகர், சால்ட், டெட்டால், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதெல்லாம் இருந்ததோ அதே மாதிரியே வந்து இப்போ இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டீ, காஃபி, லெமனேட் இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் போதும் இதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து என்னது ஆஃப் ஒன் டைப் ஆஃப் மேட்டர். இதுல வந்து ஒரு டைப் ஆஃப் மேட்டர் குறிய பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இது என்ன ஆகும்னா அந்த இன்னொரு மேட்டரோட அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு நடுப்புற இருக்கிற ஸ்பேசஸ்ல இது போய் வந்து சேர்ந்துரும். This shows that there is enough space between the particles of matter. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, மேட்டர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸுக்கு ஒன்னுத்துக்கும் நடுப்புற வந்து என்ன இருக்கு, ஸ்பேசஸ் வந்து இருக்கு அப்படின்றது வந்து தெரியுது. So particles of matter are continuously moving. So matterல இருக்கிற particles வந்து continuously மூவ் ஆயிட்டே வந்து இருக்கு. அதுக்கு வந்து சில ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். So first activity 1.3 வந்து பார்க்கலாம். Put an unlit incense stick in a corner of your class. How close do you have to go near it so as to get its smell? Now light the incense stick. What happens? Do you get the smell sitting at a distance? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்சென்ஸ் ஸ்டிக், நம்ம தமிழ்ல வந்து ஊதுவத்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கை வந்து கிளாஸ் ரூம்ல ஒரு எண்ட்ல வந்து வைக்கிறாங்க. அதை வந்து லைட் பண்ணாம அது வைக்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளவு கிட்ட போனா அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கோட ஸ்மெல் வந்து நம்மளால வந்து அதை ஸ்மெல் பண்ண முடியும். இதே அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கை வந்து நம்ம லைட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துருக்க ஒரு பிளேஸ்ல அங்கேயே உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம ஈஸியா வந்து ஃபீல் பண்ண முடியும், ஸ்மெல் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்றதுதான் வந்து இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம லைட் பண்ணி இருந்தா மட்டுமே அதோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஈவன் நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் பிளேஸ்ல அந்த ரூம்லயே ஒரு இடத்துல டிஸ்டன்ஸ்ல உட்காந்துட்டு இருந்தா கூட அந்த ஸ்டிக்கோட ஸ்மெல்ல வந்து நம்மளால ஸ்மெல் பண்ண முடியும். ஏன் வந்து இது நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து அதை லைட் பண்ணிடுறோம். அது லைட் பண்ண பிறகு அது என்ன ஆகுது, அது வந்து பர்ன் ஆகுது இல்ல. ஸோ அந்த பர்ன் ஆகுறதுனால அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஹீட் என்ன பண்ணோம்னா அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸை வந்து ஃபாஸ்டா வந்து மூவ் பண்ண வைக்கும். அதனாலதான் வந்து நம்ம ஈவன் நம்ம அதே கிளாஸ் ரூம்ல ஒரு டிஸ்டன்ஸ்ல உட்காந்துட்டு இருந்தா கூட we can smell அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கோட ஸ்மெல் வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். இதே வந்து அது லைட் பண்ணாம வச்சிருந்தப்போ அப்போ வந்து என்னவாகும், இட் வில் நாட் மூவ் ஃபாஸ்டர். அதனால வந்து நம்மளால அதை ஸ்மெல் பண்ண முடியாது. பிகாஸ் அங்க வந்து அதை வந்து லைட் பண்ணல. ஸோ ஹீட் வந்து இருக்காது. அந்த பர்னிங் இருக்கும் போதுதான், அந்த பர்ன் ஆகும் போதுதான் அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தும். அதாவது பார்ட்டிகல்ஸ்ல இருக்கிற அந்த கைனடிக் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் திஸ் மேக்ஸ் தம் மூவ் ஃபாஸ்டர் இன் த ஏர். அதனால வந்து அது ஏர்ல ஃபாஸ்டரா வந்து மூவ் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி 1.3.
3. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 1.4 வந்து பார்ப்போம். டேக் 2 glasses பீக்கர் filled with water. ஸோ 2 கிளாஸ் இல்லைன்னா பீக்கர் வாட்டர் ஃபில் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். Put a drop of blue or red ink slowly and carefully along the sides of the first beaker and honey in the same way in the second beaker. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 கிளாஸஸ் வந்து எடுத்துக்கணும், இல்ல 2 பீக்கர் எடுத்துக்கிறோம். அதுல வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒண்ணுத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ளூ இல்லைன்னா ஒரு ரெட் இங்கை வந்து அதுல ஒரு டிராப் ஆஃப் ப்ளூ ஆர் ரெட் இங்க் வந்து அதுல போடுறாங்க. அண்ட் அதாவது ஒரு பீக்கர்ல இன்னொரு பீக்கர்ல வந்து என்ன பண்றாங்க, அதாவது ஒரு ஓரத்துல வந்து ஒரு ப்ளூ இல்லைன்னா ரெட் இங்கோட அந்த டிராப்ஸை வந்து அந்த பீக்கரோட சைட்ல வந்து அவங்க அதை டிராப் பண்றாங்க. இன்னொன்னுத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா ஹனியை வந்து இதே மாதிரி ஒரு எண்டுல வந்து செகண்ட் பீக்கர்ல வந்து அவங்க போடுறாங்க. ஸோ லீவ் தெம் அன்டிஸ்டர்ப்ட் இன் யுவர் ஹவுஸ் ஆர் இன் அ கார்னர் ஆஃப் த கிளாஸ் ரூம். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வந்து விட்டுறணும். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன்ஸ். வாட் டு யூ அப்சர்வ் இமீடியட்லி ஆஃப்டர் ஆடிங் த இங்க் டிராப் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பீக்கர்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ப்ளூ இல்லைன்னா வந்து ரெட் இங்கை வந்து ஸ்லோவா அந்த பீக்கரோட சைட்ஸ்ல வந்து அவங்க போர் பண்ணிருக்காங்க. அதாவது டிராப்ஸை வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு செகண்ட் பீக்கர்ல என்ன பண்றாங்க, ஹனியை வந்து அதே மாதிரி பீக்கரோட சைட்ல இருந்து டிராப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுல அதே மாதிரி 2 பீக்கரையும் வச்சுட்டு கிளாஸ் ரூம்லயோ இல்ல வீட்லயோ ஒரு பிளேஸ்ல வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாம வந்து அப்படியே விட்டுறணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வாட் டு யூ அப்சர்வ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. So what do you observe immediately after adding the ink drop அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இங்க் வந்து என்னவாகும், அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் குயிக்கா அண்ட் ஈவனா வந்து த்ரூ அவுட் த வாட்டர் அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா ஹனி வந்து அந்த மாதிரி ஈவனா குயிக்கா வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஹனி வந்து என்ன பண்ணும், அது வந்து ஒரு இடத்துலயே வந்து அது கான்சென்ட்ரேட்டடா அப்படியே வந்து நிற்கும் அண்ட் அது அப்படியே வந்து பாட்டம்ல வந்து அது இறங்கிடும். ஸோ வாட் டு யூ அப்சர்வ் இமீடியட்லி ஆஃப்டர் ஆடிங் எ டிராப் ஆஃப் ஹனிக்கு அதை எழுதணும். ஹவு மெனி ஹவர்ஸ் ஆர் டேஸ் டஸ் இட் டேக் ஃபார் த கலர் ஆஃப் த இங்க் டு ஸ்ப்ரெட் ஈவன்லி த்ரூ அவுட் த வாட்டர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இங்க் டிராப் வந்து நம்ம வாட்டரோட மிக்ஸ் ஆகுறது வந்து இட் ஜஸ்ட் டேக்ஸ் 2 to 3 minutesல வந்து என்னவாயிடும், அது வந்து வாட்டரோட ஃபுல்லா ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆகி மிக்ஸ் ஆயிடும். பட் ஆனா இந்த ஹனி வந்து என்னவாகும் அப்படின்னா அது வந்து மிக்ஸ் ஆகாது, அது அப்படியே ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படியே ஸ்லோவா வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த பீக்கரோட வால்ல தான் வந்து அப்படியே அந்த டிராப் ஆஃப் ஹனியை வந்து நம்ம டிராப் ஆஃப் ஹனியை வந்து விட்டோம். ஸோ அது என்ன ஆகும், ஸ்லோவா மூவ் ஆகும் அண்ட் அது வந்து வாட்டரோட அது மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா இட் டேக்ஸ் ஹவர்ஸ். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த ரெண்டு இங்க் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் அண்ட் ஹனி வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வந்து இதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டியில வந்து நம்ம பார்த்தது. ஸோ இதுல இருந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டில இருந்து நம்ம என்ன வந்து சொல்லலாம் அப்படின்னா, பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடு, அதாவது ஒரு மேட்டருக்குமே வந்து அதுல பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ன்றது தெரியும். இந்த பார்ட்டிகல்ஸோட ஸ்பீட் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒண்ணுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா the forces of attraction between the particles வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதனாலதான் இங்க் வந்து சீக்கிரமா 2 to 3 minutesல வந்து வாட்டர்ல ஸ்ப்ரெட் ஆகுது. ஹனி வந்து கான்சென்ட்ரேட்டடா ஒரே இடத்துல அப்படியே வந்து அப்படியே தங்கி அதுக்கப்புறமா இட் டேக்ஸ் சம் ஃபியூ ஹவர்ஸ் டு மிக்ஸ் ஆகிறது. அப்ப கூட அது கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இப்போ இங்குக்கும் ஹனிக்கும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இந்த இங்க் வந்து என்னது, அது வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால அது ரேப்பிடா குயிக்கா ஃபாஸ்டரா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆனா இதுவே ஹனியை வச்சு பார்க்கும் போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஹனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனாலதான் அது வந்து மூவ் ஆகுறது ரொம்ப ஸ்லோவா வந்து மூவ் ஆகுது. ஸோ இங்க வந்து என்ன பார்த்தோம், இங்குக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் வந்து வீக்கா இருக்கும். அதனாலதான் அது ரேப்பிடா அதாவது குயிக்கா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் இதே வந்து ஹனிக்கு வந்து பார்த்தோம்னா
ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனாலதான் அது ஸ்லோவா வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து என்னது, அது கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டில இருந்து நம்ம இதுதான் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1.5, drop a crystal of copper sulfate or potassium permanganate into a glass of hot water and another containing cold water. ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு கிறிஸ்டல் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் இல்லைன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து எடுத்திருக்காங்க, கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் இல்ல அதே மாதிரி இன்னொன்னுல வந்து கோல்டு வாட்டர் வந்து எடுத்திருக்காங்க. அதுல வந்து இந்த காப்பர் சல்ஃபேட் இல்ல பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து டிராப் பண்றாங்க. டு நாட் ஸ்டேர் த சொல்யூஷன், அலோவ் த கிறிஸ்டல் டு செட்டில் அட் த பாட்டம். ஸோ அதை வந்து சொல்யூஷன் அதை போட்டுட்ட பிறகு டிராப் பண்ண பிறகு அதாவது காப்பர் சல்ஃபேட்டோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோ அந்த கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் அப்புறமா கோல்டு வாட்டர் தனித்தனி எதனா ஒன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு எடுத்துக்கிறோம், அதை வந்து ஹாட் வாட்டர்ல ஒண்ணுத்துலயும் கோல்டு வாட்டர்ல வந்து போடுறோம். அதை போட்டுட்டு ஸ்டேர் பண்ண வேண்டாம், அதை வந்து அப்படியே செட்டில் டவுன் ஆக விட்டுறணும். So what do you observe just above the solid crystals in the glass அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் அட் டைம் பாசஸ், டைம் பாஸ் ஆக ஆக கலர்ஸ் வந்து அது அந்த காப்பர் சல்ஃபேட்டோ இல்லை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோ எந்த கிறிஸ்டல் வந்து எடுத்திருக்கோமோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் வாட் டஸ் திஸ் சஜஸ்ட் அபவுட் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த about the particles of solid and liquid அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. And does the rate of mixing change with the temperature, why and how? ஸோ இங்க வந்து என்ன கேட்டு ரெண்டு எடுத்திருக்காங்க, ஒரு பீக்கர்ல ஃபுல்லா வந்து ஹாட் வாட்டர் எடுத்திருக்காங்க, இன்னொரு பீக்கர்ல வந்து கோல்டு வாட்டர் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை யூஸ் பண்றோம்னே வச்சுப்போம். ஸோ இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து என்னவாகும், அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ரெண்டு பீக்கர்லயுமே வந்து அது கீழே தான் வந்து அப்படியே மூவ் ஆகும். அதுக்கப்புறமா அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட அந்த பர்பிள் கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த வாட்டர்ல, ரெண்டு பீக்கர்ல இருக்கிற வாட்டர்லயுமே வந்து இட் வில் ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது டைம் போக போக இட் வில் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங். ஆனா கோல்டு வாட்டர்ல வந்து பார்க்கும் போது அந்த பர்பிள் கலர் ஸ்லோவா தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா ஹாட் வாட்டர்ல இந்த பர்பிள் கலர் வந்து குயிக்கா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணும் போது அந்த கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் வந்து வீக் ஆயிடும். ஏன்னா ஹீட் இருக்கிறதுனால, அதனால ஹீட் அதிகமா இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் வீக் ஆகும். அதனால கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமாகும். அதனாலதான் ஹாட் வாட்டர்ல அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து குயிக்கா வந்து டிசால்வ் ஆகுது, கோல்டு வாட்டர்ல கிறிஸ்டல்ஸ் வந்து குயிக்கா டிசால்வ் ஆகல. ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வாட் டு யூ அப்சர்வ் ஜஸ்ட் அபவ் த சாலிட் கிறிஸ்டல்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், the crystals வந்து it will move down in both the beakers. ரெண்டு பீக்கர்லயுமே கிறிஸ்டல்ஸ் வந்து கீழே வந்துரும். வாட் happens as time passes, டைம் பாஸ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, the purple color of potassium permanganate spreads in the water of both the beakers as time passes அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். And what does this suggest about the particles of solid and liquid அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சாலிடுக்கும் லிக்விட்க்கும் அந்த பார்ட்டிகல்ஸ் அதை பத்தி நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ஆகுது வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அது அப்படியே கரைஞ்சு அது வந்து லிக்விட்ல வந்து அதாவது அந்த வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகுது அப்படியே. அண்ட் ரேட் ஆஃப் மிக்சிங் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர் அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஹீட் அதிகமா இருக்கும் போது ஒரு சப்ஸ்டன்ஸ்ல கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் வந்து வீக்கா இருக்கும் ஹீட் அதிகமா இருக்கிறதுனால. அதனாலதான் ஹாட் வாட்டர்ல கிறிஸ்டல்ஸ் வந்து குயிக்கா டிசால்வ் ஆகும், கோல்டு வாட்டர்ல கிறிஸ்டல்ஸ் வந்து ஸ்லோவா வந்து டிசால்வ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி 1.5.
ஸோ இதுல இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங், தட் இஸ் தே பொசஸ் வாட் வி கால் த கைனெட்டிக் எனர்ஜி. அதுதான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஆஸ் த டெம்பரேச்சர் ரைசஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃபாஸ்டர். அதாவது ஒரு ஹாட் வாட்டரா எடுத்துக்கிறோம், இல்லாட்டினா வந்து அது அந்த இன்சென்ஸ் ஸ்டிக் பேர்ன் பண்ணும் போதும் நம்ம பார்த்தோம் என்ன ஆகுது, அதுல வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகுது, பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகுது. So we can say that with increase in temperature, the kinetic energy of the particle also increases. அதனாலதான் temperature increase ஆகும்போது kinetic energy of the particles வந்து increase ஆகும். So in the above three activities, we observe that particles of matter intermix on their own with each other. So இந்த த்ரீ ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, மேட்டர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து என்னது, அது வந்து மிக்ஸ் ஆகிக்குது, இன்டர்மிக்ஸ் ஆன் தேர் ஓன் வித் ஈச் அதர். அதாவது ஒன்னோட ஒண்ணு அதுவே தன்னைத்தானே வந்து மிக்ஸ் பண்ணிக்குது. தே டூ சோ பை கெட்டிங் இன் டு த ஸ்பேசஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஒரு பார்ட்டிகலுக்கும் இன்னொரு பார்ட்டிகலுக்கும் நடுப்புற இருக்கிற அந்த ஸ்பேசஸ்க்குள்ள அது வந்து என்ன ஆயிடுது, அது வந்து அது போய் செட்டில் ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. திஸ் இன்டர்மிக்சிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்டர் ஆன் தேர் ஓன் இஸ் கால்ட் டிஃப்யூஷன். இதுக்கு பேரு தான் வந்து டிஃப்யூஷன். என்னவாகுதுன்னா, இப்ப நம்ம பார்த்தது கிறிஸ்டல்ஸ் அப்படின்றது சாலிட், வாட்டர் அப்படின்றது வந்து லிக்விட் ஃபார்ம். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அதுல வந்து என்னவாகுது, இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அது டிசால்வ் ஆகுது, ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது வாட்டர்ல இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸோட ஸ்பேசஸ்க்கு நடுப்புற போய் இந்த சாலிட், அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அது போய் வந்து இன்டர்மிக்ஸ் ஆகி அது போய் செட்டில் ஆயிடுது. அப்படிதான் வந்து நம்மளுக்கு ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அந்த கலர் வந்து கிடைக்குது. So we also observe that on heating, diffusion becomes faster. ஸோ ஹீட் ஆகும் போது என்ன ஆகுது, டிஃப்யூஷனும் வந்து ஃபாஸ்டா ஆகுது. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா வந்து திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகிறதுனால வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர் வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி 1.6ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, play this game in the field, make 4 groups and 4 human chains as suggested. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கேம் வந்து ஒரு ஃபீல்டுல வந்து விளையாட சொல்றாங்க. 4 groups and 4 human chains வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து எப்படி வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னா, இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்களா அந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் ஒரு பர்சன் இன்னொரு பர்சன், அதாவது பேக் அண்ட் லாக் த ஆர்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. செகண்ட் குரூப் வந்து என்னது, ஷுட் ஹோல்ட் ஹேண்ட்ஸ் டு ஃபார்ம் அ ஹியூமன் செயின். செகண்ட் குரூப் வந்து என்னது, கையை வட்டம் வந்து பிடிச்சிக்கிறோம், அது மாதிரி வந்து ஒரு ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணணும். தேர்ட் குரூப் வந்து என்ன பண்ணணும், ஷுட் ஃபார்ம் அ செயின் பை டச்சிங் ஈச் அதர் வித் ஒன்லி தேர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ அடுத்தது வந்து தேர்ட் குரூப் வந்து என்ன பண்ணுது, அவங்க வந்து வெறுமையா வந்து ஜஸ்ட் டச் தான் பண்றாங்க ஒன்னோட ஒன்னு ஃபிங்கர் டிப்ஸ்ல. So now the fourth group of the student should run around and try to break the 3 human chains one by one. Fourth group of students வந்து இருக்காங்களா, அவங்க வந்து அவங்க ஓடி போய் அங்க மத்த 3 ஹியூமன் செயின்ஸையும் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம் into many small groups as possible. Which group was the easiest to break and why அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த 3 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்களா அதை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணும் போது அவங்க அந்த தேர்ட் குரூப்ல இருக்காங்கல்ல, அதாவது அவங்க வெறுமே என்ன பண்றாங்க, they touch each other with their ஃபிங்கர் டிப்ஸ்ல அவங்களோட வந்து ஈஸியா அவங்களோட செயினை வந்து அவங்களால பிரேக் பண்ணிட முடியும். இங்க கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் டிப்ஸ், அவங்கள மட்டும் வந்து ஈஸியா வந்து அவங்களால பிரேக் பண்ணிட முடியும், ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் டச் பண்ணி தான் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து என்னது எப்படி ஃபார்ம் பண்றாங்க, அவங்க வந்து அந்த பிஹு டான்சர்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க ஹோல்ட் ஆன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னது, தே ஹேவ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் தே ஆர் டைட்லி ஹெல்டு. அவங்க வந்து டைட்டா வந்து அவங்க ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. செகண்ட் குரூப் வந்து பார்த்தோம்னா அவங்க எல்லாம் வந்து எப்படி, அந்த குரூப் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அவங்க ஹேண்ட்ஸை வந்து நல்லா ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தா இவங்க செகண்ட் குரூப் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ராங். தேர்ட் குரூப் வந்து ஜஸ்ட் அவங்களோட ஃபிங்கர்ஸை மட்டும் தான் வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப வீக்கா தான் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து என்னது தேர்ட் குரூப் தான் ஈஸியா வந்து பிரேக் பண்ணக்கூடிய ஹியூமன் செயின் அப்படின்னு பார்த்தா இந்த தேர்ட் குரூப் தான். ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் எதெல்லாம் வந்து ரொம்ப டைட்டா வந்து ஹோல்ட் ஆயிருக்கோ அதுக்கு வந்து என்னது இட் ஹாஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அண்ட் பார்ட்டிகல்ஸ் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்ல பார்ட்டிகல்ஸ் வந்து வீக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குமோ அதெல்லாம் வந்து ஈஸியா வந்து செப்பரேட் ஆக்கிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டில இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் activity 1.7 take an iron nail, a piece of chalk and a rubber band. ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க, ஒரு அயன் நெயில், பீஸ் ஆஃப் சாக்கு, ரப்பர் பேண்ட் இது மூணுமே வந்து எடுத்துக்கிறாங்க. ட்ரை பிரேக்கிங் தெம் பை ஹேமரிங், கட்டிங் ஆர் ஸ்ட்ரெச்சிங். இன் விச் ஆஃப் த above three substances do you think the particles are held together with greater force அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது அயன் நெயில், அடுத்தது ஒரு சாக் பீஸ், அதுக்கப்புறமா வந்து ரப்பர் பேண்ட். இதை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம். ஹேமர் பண்ணலாம், கட் பண்ணலாம், ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதுல அயன் நெயில், சாக், ரப்பர் பேண்ட் எடுத்துக்கும் போது அயன் நெயில வந்து பிரேக் பண்றது அப்படின்றது கொஞ்சம் ஹார்டர் டாஸ்க். இதே வந்து சாக்கை வந்து ஈஸியா நம்மளால வந்து உடைச்சிட முடியும். அதே மாதிரி ரப்பர் பேண்டையும் வந்து ஈஸியா வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியும், லாங்கா வந்து அதை ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஏன் அயன் நெயில வந்து நம்மளால ஈஸியா பிரேக் பண்ண முடியாது அப்படின்னா இட் நீட்ஸ் ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ் வந்து அதிகமா தேவைப்படுது. வேற நம்ம இதே வந்து சாக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியா வந்து பிரேக் பண்ணிடலாம். ஏன்னா அதுல வந்து வெறுமையா வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோ இல்ல மேட்டரோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்து அது எல்லாத்துலயுமே வந்து பார்ட்டிகல்ஸால தான் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோ மேட்டரோ வந்து நம்ம சொன்னோம்னா அதை வந்து எல்லாமே ஆல் சப்ஸ்டன்சஸ் அது எல்லாத்துலயுமே தே ஆர் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன இருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ் இட் ஹாஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தெம். அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்கும் அதுக்கு நடுப்புற. இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுப்புற இருக்குல்ல அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸுக்குமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா சப்ஸ்டன்ஸுக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு தான் வந்து இங்க அயன் நெயில், சாக்கு, ரப்பர் பேண்டுன்னு வந்து 3 டிஃப்ரெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா அயன் நெயிலுக்கு வந்து என்னது இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கு. அதனாலதான் அதை பிரேக் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே வந்து இங்க சாக் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும் போது அதுக்குதான் வந்து என்னது ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் வந்து லோவஸ்டா இருக்கு. அதனால ஈஸியா வந்து சாக்கை பிரேக் பண்ண முடியும். ரப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து என்னது அதுல வந்து நிறைய லாங் செயின் வந்து இருக்கும். அதனால ரப்பர் வந்து எலாஸ்டிக்கா வந்து இருக்கு. அதை வந்து எப்படி பிரேக்கும் பண்ண முடியாது, அதை உடைக்கிறதும் கஷ்டம். அது வந்து என்னது ஒரு மாதிரி லாங் செயின் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப எலாஸ்டிக் ஃபார்ம்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம 1.8 ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம். Take some water in a container. Try cutting the surface of water with your fingers. Were you able to cut the surface of water? What could be the reason behind the surface of water remaining together? அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வாட்டரை வந்து ஒரு கண்டெய்னர்ல எடுத்துட்டு அதை வந்து அந்த வாட்டரை வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃபிங்கர்ஸை வச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளால கட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. விச் இஸ் நாட் பாசிபிள். சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரை வந்து நம்மளால கட் பண்ண முடியாது. ஸோ இதே தான் வந்து த சேம் திங் நம்ம வந்து நம்மளுக்கு திருப்பியும் அதே தான் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலயமா அவங்க சொல்றாங்க. ஸோ த above 3 activities suggest that particles of matter have forces acting between them. அதாவது ஒரு மேட்டர்ல பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸ்ல வந்து என்ன இருக்கும், தே ஹேவ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு பார்ட்டிகலுக்கும் இந்த பார்ட்டிகலுக்கும் நடுப்புற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்கும். திஸ் ஃபோர்ஸ் கீப் தம் the particles together. இந்த ஃபோர்ஸ் தான் வந்து அந்த பார்ட்டிகல்ஸை ஒன்னா வச்சிருக்கு. The strength of this force of attraction varies from one kind of matter to another. இதெல்லாம் நான் முன்னாடி ஆக்டிவிட்டீஸ்ல 1.6 1.7 நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அதோட ஸ்ட்ரென்த் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் வேரி ஆயிட்டே இருக்கும். இட் வில் நாட் பி சேம். இதோட வந்து நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.